என்னோடு இருக்க பயமில்லை.
இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க நல்லவராயிருக்கிறபடியா உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்போம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் சார்ந்திருப்போம், உம்மையே பற்றி பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒருபோது கைவிடாத தெய்வம் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா எங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர் ஆண்டவர். எஸ்லோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே
உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உன் அன்பையே நம்பியிருப்பேன் உன் அன்பையே Yes, Jesus. Hallelujah. Thank you, Lord. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்தயை என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்தயை என்னை கைவிடல வெறும் கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதிப்பேன் எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதிப்பேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கிட எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி ஓ ஹalleluya yes Jesus amen ஆண்டவர் செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதிப்பேன் எல்லோக்கே எல்லோக்கே உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம்தயை என்னை கைவிட எஸ் லார்ட் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட ஆமென்
பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து சொல்லுங்க, என் ராஜாதி ராஜாவின் கரத்தை பிடித்து இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் அல்லவா நடத்த போகிறார். இத்தனை மாதம் நடத்துற தேவன், 6 மாதத்தை நடத்துற தேவன். இந்த 7ஆம் மாதமும் உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உமக்கே துதி கன மகிமை புகழ் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கும் போது அதற்கான புரிதலை தாரும். என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் உடைய ஜனங்கள் உள்ளத்தில் போய் சேர பரிசுத்த ஆவியானவரே நீ உதவி செய்ய ஆசீர்வதிக்கிறோம். கிருபையாயிரும். இந்த காலை வேலையில் கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற தலைப்பில் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன ஒரு காரியங்களை நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 12, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்கலாம். 22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறதுனால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 1வது நூற்றாண்டு. இப்போது இயேசு தன்னுடைய சீஷரோடு கூட நடந்து போகிறார். நடந்து போகும்போது அநேக நேரத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சீஷர்கள் எப்போதும் உணவுக்காக தான் கவலைப்படுவாங்க. இயேசு கூட ஒரு இடத்துல கிணற்றின் அருகே உட்கார்ந்துருக்கும் போது அவங்க உணவு வாங்க போனாங்க. கானா ஊரில் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் 12 கூடிய நிறைய உணவு நிரப்பினாங்க. இப்படி இயேசுவோடு கூட நடந்த சீசர்களுக்கு அநேக நேரத்தில் உணவை குறித்து அவங்க கஷ்டப்படுவதை, கவலைப்படுவதை நாம் வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் தான் இயேசு சீசரை சொல்கிறார், பின் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். இயேசுவோடு கூட நடக்கிற ஆட்களுக்கு கவலை இருக்கிறது. இயேசுவோடு கூட நடக்காத ஆட்களுக்கு இன்னும் அதிகமான கவலை என்பது தான் இந்த காலையிலே நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஏதாவது கவலை தான். ஒரு சிலர் கவலைப்பட வேண்டுமென்று கவலைப்படுறாங்க. நம்முடைய சர்ச்சில் ஒரு சிலர் கவலைப்படணும்னு கவலைப்படுறாங்க. ஆமென். அப்படி ஒரு சிலர் பார்க்க எதுவுமே இருக்காது, எதுவும் இல்லாத எங்காவது தேடி பிடிச்சி கவலைப்பட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதுகிறார், போடுங்க, all of us worry some of the time, and some of us worry all the time, but Jesus said to them, none of us worries any of the time. நம்மில் அனைவரும் சில நேரங்களிலே கவலைப்படுகிறோம்.
நம்மில் அனைவரும் சில நேரங்களிலே கவலைப்படுகிறோம். நம்மில் சிலர் எல்லா நேரங்களிலும் கவலைப்படுகிறோம். ஆனால் நான் எப்போதும் கவலைப்படக்கூடாதுன்னு இயேசு சொன்னான். ஆமென், அல்லேலூயா. நம்மில் அனைவரும் சில நேரத்தில் தான் கவலைப்படுறோம், சிலர் எல்லா நேரத்திலும் கவலை தான். கரண்ட்டு கட்டானா கவலை, காற்றடிச்சா கவலை, அதிகமாக வெயில் வந்தால் கவலை, மழை வந்தால் கவலை, சாப்பாட்டை கொஞ்சம் உப்பு கூடி போனால் கவலை, உப்பு குறைஞ்சிட்டா கவலை, டீயில் கொஞ்சம் சக்கரை அதிகம் கவலை. இப்படி கவலைப்பட்டே இருக்கிற காரியத்தை பார்க்கணும். கவலை சில நேரத்தில் நமக்கு இருக்கிறது. ஆனால் கவலையே அவங்க வாழ்க்கையை மாறக்கூடாது. எப்போது பார்த்தாலும் ஒரு சிலர் சிரிச்சுதான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பக்கத்தில் பாருங்கள், பார்க்கலாம், அவங்க சிரித்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ 4 கப்பலில் ஒரு கப்பல் எங்கே போயிட்ட மாதிரியும் அப்படியோ கவலைப்படுவாங்க. ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ கொடுக்கறதுல எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் 6 மாதத்தை நடத்துகிற தெய்வம் 7வது மாதத்தை நடத்துவார் என்று வாழ்க்கையை அவர் பக்கத்திலே ஓடுகிற மகனாய் மகளாக இருந்தால் தான் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்படி இயேசுவோடு 3 ஆண்டுகால் நடக்கிறாங்க. 3 ஆண்டுகால் நடக்கிற அந்த அவங்க பார்த்து சொல்கிறார், நம்மில் அனைவரும் சில ப்ளீஸ் போடுங்க, நம்மில் அனைவரும் சில நேரத்தில் கவலைப்படுறோம். நம்ம சில எல்லா நேரங்களும் கவலைப்படுகிறோம். ஆனால் நாம் எப்போதும் கவலைப்படக்கூடாதுன்னு இயேசு சொன்னார். ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ரேஷன் வாங்கிட்டேன்னு கேட்குறாங்க. அவங்களே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை. பாருங்கள், இன்னும் வீட்டில் ரேஷன் ஆகிட்டிங்களா, அந்த அரிசி கரெக்டாக கொடுத்தானா, இப்படி தேவையில்லாத கவலை. நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறோம் அதை தான் சுமக்கணும். தேவையில்லாத காரியங்கள்லாம் தேடி பிடித்து நாம் சுமப்போமானா வாழ்க்கையிலே நாம் வெற்றி காண முடியாது. தான் இயேசுவோடு கூட நடக்கிற சீசருக்கு அவர் சொல்கிறார். 23 ப்ளீஸ். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவராக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், சாப்பாடை காட்டிலும் ஆகாரத்தை காட்டிலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவளாக இருக்கிறது என்று அங்கே தந்தை சீசருக்கு சொல்கிறார். அவங்களும் சாதாரண மனுஷன் தான். இயேசுவோடு நடக்கிற சீசரும் சாதாரண மனுஷன் தான். அவங்களுக்கு கவலை இருக்கிறது நியாயமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்கிறார். கவலைப்படாதவர்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி செய்தால் கவலைப்படுவதே தேவனுக்கு விரோதமான காரியம். பாருங்கள், கவலைப்படுவதனால தேவனுக்கு விரோதமான, ஏன் தேவனுக்கு விரோதமான காரியம்? அவரை நான் நம்பலை, அவரை நாம் நம்பாமல் இருக்கிறோம், அதனால் கவலைப்படுறோம். கவலைப்படுவதே ஒரு பெரிய ஒரு பாவம். அவர் மேலே நாம் நம்பிக்கை நாம் இருப்போமா, ஆனால் அப்போது நிச்சயமாக நாம் கவலைப்பட மாட்டோம். அதனால் அவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனால் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி செய்தால், அப்படி கவலைப்படுவோமானால் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். அவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நாம் இருப்போமானால் அப்போது நாம் கவலைப்பட மாட்டோம். நாம் அவரை விசுவாசிக்கவில்லை, அதனால தான் கவலைப்படுறோம். பரிசுத்த ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருப்போமானால், தேவன் நம்மை நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால், அப்போது நாம் ஒரு நாளும் ஒருபோதும் நாம் கவலைப்பட மாட்டோம் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. ஆங்கில டிக்ஷனரியிலே கவலைப்படுவதை குறித்து சொல்கிறாங்க. ஒரிங், கவலைப்படுதல் என்றால் என்ன? கவலைப்படுவது என்று ஒரு வார்த்தை கிடையாது. கவலைப்படுவதனால் டிஸ்ட்ராக்டட், கவன சிதறது அடைவது, டிஸ்டர்ப், தொந்தரவுக்குள்ளான காரியத்திலே போவது, கன்ஃபியூஸ்ட், குழப்பம் அடைவது, டர்மாயில், கொந்தளிப்பு, கலக்கம், இடர்பாடு, கன்ஃப்ளிக்டட் இன்டர்னலி, உள் மனதில் முரண்பட்ட நிலையில் இருப்பது. கவலைப்படுவதென்று ஒரு வார்த்தை கிடையாது. இந்த கவலை நிமித்தமாக கவனம் சிதறி போகிறது. வாழ்க்கையிலே பலவிதமான தொந்தரவுக்குள்ளே நாம் இருக்கிறோம், குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாத காரியங்களை குறித்து கொந்தளித்து கொண்டிருக்கிறோம், கலக்கம் இருக்கிறது, இடர்பாடு இருக்கிறது, உள் மனதில் முரண்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம். ஸ்டடியாக நாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலைப்படாமல் நாம் இருப்போம். ஆனால் அப்போது விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் நடத்துவார். ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நம்பியிருக்கிறோம், ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம், கர்த்தர் நம்மை நல்வழி நடத்துவார் என்று ஆண்டவரை 100க்கு 100 நம்புகிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமான ஏதாவது கவலை வந்தால் கூட
அந்த கவலையை ஆண்டவராக இருக்கிற இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் லகுவாக ஈஸியாக நடந்து செல்கிற மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும் சொன்னால் அங்கே ஆண்டு சொல்கிறான். இப்போது முதல்ல நான் வாசித்தோம், ஆகாரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உணவை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 1ஆம் நூற்றாண்டில் அப்போது எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது, சாப்பாடு வாங்கி வைக்க ஃப்ரிட்ஜு கிடையாது, சாப்பாடு வாங்கி வைக்க சாப்பாடெல்லாம் ஸ்டோர் பண்ண ஃப்ரிட்ஜு கிடையாது. அவங்களுக்கு துணியெல்லாம் வைப்பதுக்கான அவங்க வீட்டில் சரியான ஷெல்ஃபோ இல்லை பியூரோ கிடையாது. 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்போது உணவு ஒவ்வொரு நாள் உணவை தேடணும். நாளைக்கு வேண்டிய உணவை இன்று அவங்க சேமிக்க வைக்க முடியாது. சேமிப்பதுக்கான அவங்க சமையல் அறையில் அப்படியான இடங்கள் கிடையாது, அப்படியான வசதி கிடையாது. உடைகள் எல்லாருக்கும் 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு செட்டு துணி தான் இருந்தது, 2 செட்டு துணி தான் வச்சுருந்தாங்க, அதிகமாக 3 செட்டு தான் துணி வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் உணவை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உடை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் அங்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அதனாலே இப்போது யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில் அநேகருக்கு கர்த்தர் போதுமானதை கொடுத்துருக்கிறார். எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் நிச்சயமாக இருக்கிறது, ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கிறது, போடுவதுக்கு ஒரு செட்டு துணி இல்லை, 2 செட்டு துணி இல்லை, எதை போட வேண்டும் என்று தெரியாமல் வீட்டில் ஆண்டவனுக்கு துணிகளை கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முதல்லாம் என்ன செய்வோம், முதல்லாம் ஒரு 2 செட்டு தான் துணிக்கு இதை தான் போடணும். இப்போ அப்படி இல்லை, இப்போது எதை போட வேண்டும் தெரியாது, போட்ட துணியை தொடர்ந்து நம்ம போடுறோம். ஆமென். சில துணியும் எங்கேயாவது இருக்குது, எப்போதாவது பீரோ க்ளீன் பண்ணால் அது தெரியும். ஆமென். சில போட்டதே போடுறோம். நாம் வாங்கின துணியை நமக்கு மறந்து போகிற அளவிலே கர்த்தர் நம்மை கிருபையாய் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். அதனாலே இங்கே சீசருக்கு மட்டுமல்ல, இந்த 7வது மாதத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்கிற நமக்கு காரியம் என்ன, நாம் கவலைப்படலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் கவலைப்படுகிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால், எல்லா விதத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நாம் கவலைப்படுகிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணபடியாக நமக்கு வேதம் கூறுகிறது. அதனால் விசுவாசமான ஓட்டத்தை ஓடுகிற நாம் முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் அதிகமாக நாம் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை இன்னும் நான் நம்பவில்லை. ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கையாக நாம் இருப்போமானால் எத்தனை விதமான கவலைகள், பிரச்சனை, போராட்டம் வந்தால் கூட ஆண்டவரை சார்ந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் சரி செய்வார், இந்த சிக்கல் இந்த பிரச்சனை தான் சரியாய் போய்விடும் என்று இன்னும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையுள்ள மகனாய் மகளாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். அதனால் கவலைப்படும் போது நாம் என்ன செய்யணும், கவலைப்படும் போது நாம் கவலைப்படும் போது சொல்லுங்க பக்கத்தில், கவலைப்படும் போது ஜெபம் பண்ணோம். ஆமென், அல்லேலூயா. இந்த 7வது மாதத்தில் கவலைப்படும் போது கவலைப்படாமல் ஜபிக்கிற மகனாய் மகளாய் இருப்பீரானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். அல்லேலூயா, ஆமென். அதனால் என்ன பார்க்குறோம், அநேகர் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில் கவலை, அதனால் கவன சிதறல் போகிறது, தொந்தரவாக இருக்கிறாங்க, குழப்பமாக இருக்கிறாங்க, கொந்தளிப்பு இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, உள் மனதில் முரண்பட்ட நிலையில் இருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமென். அதனால் எப்போது நம்முடைய உள்ளான மனிதன் சரியாக இருக்கிறானோ, உள்ளான மனிதன் சரியான வழியில் இருக்கிறானோ, உள்ளான மனிதன் சரியான புரிதலுக்குள்ளே வாழ்கிறானோ, அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையிலே நான் பார்க்குறோம். உள்ளான மனிதன் சரியான நிலவரத்திலே வர வேண்டுமானால், உள்ளான மனிதன் சரியான வழியில் போக வேண்டுமானால், அப்போது தேவ ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கணும், அவர் உனக்குள்ளே வாசமாக இருக்கும், அவர் உனக்குள்ளே இருக்கத்தக்கதாக ஆண்டவரை தேடுகிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் நாம் வெற்றி காணலாம். அல்லேலூயா. இன்னொரு பைபிள் ஸ்காலர் எழுதுகிறார், worry does not empty tomorrow of its sorrow, it empties today of its strength. கவலை நாளை தினத்தின் சவால்களை குறைப்பது கிடையாது. கவலை நாளை தினத்தின் சவால்களை குறைப்பதில்லை, மாறாக அதை இன்றைய தினத்தின் வலிமையை வற்ற செய்கிறது. கவலை நாளை தினத்தின் சவால்களை குறைப்பது கிடையாது, மாறாக இன்றைய தினத்தின் வலிமையை இது வற்ற செய்கிறது. கவலைப்படுவதனாலே இன்றிருக்கிற பலத்தை நாம் இழந்து போகிறோம், இன்றிருக்கிற விசுவாசத்தை இழந்து போகிறோம், இன்றிருக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நடக்கிறாரா, நம்மோடு கூட பேசுகிறாரா, நம்மை காப்பாற்றுகிறாரா செய்கிறோம். அந்த கவலை நமக்குள்ள. அதனால கவலை என்பது நாளை தினத்தின் சவால் அல்ல, கவலை என்பது மாறாக இன்றைய தினத்தில் உன்னுடைய வலிமையை வற்ற செய்கிறது, இல்லாமல் போகிறது என்று நமக்கு என்ன செய்கிறாங்க, சில பைபிள் ஸ்காலர் எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற இதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக என்ன செய்கிற ஆண்டவர் தன்னோடு கூட நடக்கிற சீசருக்கு இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். சொல்லிக்கொண்டே போகும்போது
அவங்களும் நம்ம போல தானே, அவங்களுக்கு புரியாது. அதனால தான் சீசருக்கு பல இடத்துல ஓமானங்கள் மூலமாக ஆண்டவர் அந்த சீசருக்கு புரிய வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் பேரபிள்ஸ் என்றால் என்ன? பேரபிள்ஸ் என்றால் ஒருவர் புரியத்தக்கதாக உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் தான் அந்த பேரபிள்ஸ். என்ன சொல்கிறா? அடுத்து வாசிக்கலாம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறாரு. பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவராக இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இந்த காகம் ஒன்றி தான் அலாஸ்காவிலிருந்து இந்தியா வருகிறது. காகம் ஒரு பறவை தான் எல்லா தேசத்துலையும் எல்லா நாட்டிலும் இருக்குது. ஆமென். நீங்கள் பார்க்கல, அந்த காகம் கத்த கா 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 நாளைக்கு சாப்பாடு கொண்டு வான கத்துது, கத்துல. ஆமென், அல்லேலூயா. அது கூட ஆண்டவர் விசுவாசிக்குது. ஆமென். நாம தான் சாப்பாடுலாம் கத்துறோம். ஆமென். அது சாப்பாட்டுக்காக கத்தவில்லை, கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துது. ஆமென். அதனால தான் சீசர்கள் சொல்கிறார், காகங்களை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளுக்கு வைக்க ஸ்டோர் ஹவுஸ் கிடையாது, வைக்க குடவுன் இல்லை, இல்லாவிட்டாலும் செய்கிறாங்க, அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறாரு, அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறாரு. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவராக இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆங்கிலத்தில் பாருங்க, of how much more value are you than the birds. பறவை காட்டிலும் நாம் விசேஷித்தவராக இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் வரத்தான் செய்யும், கவலைகள் வரத்தான் போகிறது, கவலைகளை மேற்கொள்ள தான் போகிறோம், கவலைகள் நம்ம எதிர்த்து போகிறது தான் போகிறது. இதெல்லாம் வந்தால் கூட அதன் மத்தியில் நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் நம்மை நடத்துவார், இயேசு நம்மை பாதுகாப்பார் என்று ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற மகளாய் நமர்ந்தால்தான் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதனாலே பறவைகளை பார்க்கில் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதனாலே அவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மை போஷிக்க கர்த்தர் நல்லவராயிருப்பார். அல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, கடந்த 6 மாதங்களாக ஒரு நாள் கூட எங்கும் போய் கையேந்தாதபடி ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. எங்கே யார் இடத்துல போய் உணவுக்காக உடைக்காக கையேந்தாதபடி நம்மை போஷிக்கிற நம்முடைய பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு சொல்றார் அந்த சீசர்கிட்ட, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை அவன் கூட்டுவான். கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன்னுடைய சரீர அளவை ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுவதனால ஒரு முழம் கூடி போகாது, ஒரு முழம் குறைந்து போகாது. கவலைப்படுவதனாலே எது குறைந்து போகும்? கவலைப்படுவதனாலே உன் வாழ்நாள் குறைந்து போகும். ஆமென். யுவர் லைஃப் டைம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்நாள் குறைந்து போகிறதுக்கு என்ன காரணம்? குறைந்து போகிறதுக்கு கவலை தான் ஒரு காரணம். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லலாமா? சரி, இந்த மாதமாவது கொஞ்சம் சிரிக்க பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அதனாலே கவலைப்படுவதனாலே எல்லாம் சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி சொல்கிறாங்க, கவலைப்படுவதனாலே உங்கள் வாழ்நாள் குறைந்து போகிறது, குறுகி போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமென். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நீரும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற என்னுடைய தேவன் என்னை நிச்சயமாக ஒரு நாள் என்னை நடத்துவார் என்று தேவனை சார்ந்து வாழ்கிற மகளாய் நாம் இருக்க வேண்டும். அதனால சீசரை பார்த்து சொல்கிறார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்டுவான். மிகவும் அற்பமான 26 மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களை செய்யக்கூடாதிருக்க மற்றவருக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலான தன் சர்வ மகிமையினாலும் அவைகள் ஒன்றை ஆகிலும் உடுத்திருதில்லை என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னார். முதல்ல சொல்கிறார் காகங்களை கவனித்து பாருங்கள். ரெண்டாவது சொல்கிறார் அந்த கன்சிடர்,
காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அது எப்படி வளருது, அதோடைய வளர்ச்சி என்ன, அதோடைய நிறம் என்ன, அதை எப்படி, யார் அதுக்கு தண்ணீர் ஊற்றுறாங்க. காட்டில் வளர்கிற ஒரு செடிங்க, காட்டில் வளர்கிற செடிக்கு யாரும் அங்கே தண்ணீர் பாய்ச்சி விட கிடையாது. ஆனால் கூட அந்த செடி தானாக வளரும், தானாக பூ போகும். அதை ஆண்டவராக இருக்கிற இயேசு அதுக்கு நீர் பாய்ச்சுகிறார், வளர்க்கிறார் வேதம் கூறுகிறது. அதே போல் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, இப்படியெல்லாம் இயற்கைக்கு மாறாக இருக்கிற காரியம் எல்லாவற்றையும் கவனிக்கிற ஆண்டவர், அவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிற நம்மேலே எவ்வளவு தேவன் கவனமாக இருப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்டிருக்கிற அனைத்து காரியங்கள் மேலே கவனமாக இருக்கிற தேவன் வெளியேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு மகனாக மகளாக தேர்ந்தெடுத்து நமக்காக ஒரு திட்டத்தை வைத்து நமக்காக ஒரு எதிர்காலங்கள் வைத்து வாக்குத்தத்தங்கள் கொடுத்து, அப்படிப்பட்ட தேவன் நம்மை மறப்பாரோ? நிச்சயமாக தேவன் நம்மை மறக்க மாட்டார் நினைவு கூறுகிற வசனம் தான் என்ன செய்கிறாங்க. முதல்ல பார்த்தோம், கவனித்து பாருங்கள். இப்போது சொல்கிற கவனித்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் கவனித்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஆகாயத்தை கவனித்து பார்க்குறோமோ இல்லை காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்குறோமோ, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை கவனித்து பார்க்கிற மகனாய் மகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். ஆமென் சொல்லாமா? அல்லே சொல்லாமா? வேத வசனத்தை கவனித்து பார்க்கிற மகனாய் மகளாய் இருந்தால் தான் செய்வாராம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் கவலைன்னு செய்ய வேண்டும். அதற்காக இங்கும் அங்குமாக தேடி அதுக்கான பரிகாரங்களை தேடுவதை காட்டி, அதற்கான பதிலை தேடுவதை காட்டிலும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பைபிள் எடுத்து சில வசனங்களை நான் வாசிப்போமானால், ஆண்டவர் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது படிக்கும் போது இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேச கர்த்தர் அவர் நல்லவனாக இருப்பார். அல்லேலூயா, ஆமென். அதனால் எண்ணத்தை உண்போம் என்பது எண்ணத்தை குடிப்போம் என்று சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. அதனால் இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடுகிற புல்லுக்கு தேவனிபதமாக உடுத்துவதனாலே இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? யாருக்கு சொல்கிறார்? அங்கு தன்னோடு கூட நடக்கிற சீசரப்பா சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே. அவங்க விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவரை இன்னும் 100க்கு 100 அவங்க நம்பலை. அதனால் தன்னோடு கூட நடந்து வருகிற சீசரப்பா சொல்கிறார், இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் பூ போகுது, நாளைக்கு அது எரிந்து போகிறது. அப்படிப்பட்ட அந்த பூக்களுக்கும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நல்ல நிறங்களை கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏன் மகிழ்ச்சி கொடுக்க மாட்டார்? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏன் சந்தோஷம் கொடுக்க மாட்டார்? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றி கொடுக்க மாட்டார்? நிச்சயமாக கொடுப்பார் என்று தேவனை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டும் செய்கிறாங்க. தேவன் தம்முடைய சீஷரோடு கூட சொல்லுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அதனால் இப்படி அங்கே என்ன செய்கிறாங்க? இயேசு பேசிக்கொண்டு இந்த சீஷரோடு கூட நடந்து போகிற இந்த காட்சி தான் என்ன செய்கிறாங்க? லூக்கா நமக்கு எழுதுகிறான். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு, அதனால் விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம், ஆனால் அற்ப விசுவாசிகள் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கவலைப்படுவோமானால் வாழ்க்கையிலே நாம் ஒரு நாள் ஒருபோது நாம் வெற்றி காண முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஒரு கடல். அந்த வாழ்க்கை கடலில் நான் ஓடுகிற ஒரு சிறிய ஒரு படகு. இதில் எல்லாவற்றையும் கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால் வாழ்க்கையிலே நாம் ஒரு நாள் வெற்றி காண முடியாது. வெற்றி காண வேண்டுமானால் கூடுமானவரை எல்லா விதத்திலும் 99% ஆண்டவராக இருக்கிற இயேசுவை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். அல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்லுவோமா? அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கவலைப்படுவதனாலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்வழியிலே நடத்த முடியாது. எதுக்காக கவலைப்படணும்? ஆண்டவரே எங்கள் பிள்ளையெல்லாம் நல்வழியில் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் பாதத்திலே நாம் கவலைப்படுவோமானால் அப்போது தேவன் பிள்ளைகளை நல்வழியிலே நடத்துவார். குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்று கவலைப்படுவதை காட்டிலும் ஆண்டவருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கவலைப்படுவோமானால் அப்போது குடும்பத்திலே தேவன் சந்தோஷத்தை கொடுப்பார். இப்படி தேவையில்லாத இடத்துல நாம் கவலைப்படுவதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்தில் அவர் பாதத்தில் கவலைப்படுகிற மகனாய் மகளாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம் என்று வேதம் கூறுவதனால இயேசு தன்னோடு கூட நடக்கிற சீசரைப்பா சொல்கிற அற்ப விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிறார். தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசமானது 100க்கு 100 ஆண்டவரை தேவனை சார்ந்திருக்கிறதா என்று தேவனை சார்ந்திருக்கிற விசுவாசிகளை நாம் இருப்போமானால்
அப்போ தான் வெற்றி. அதனால தான் என்ன செய்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறியும் போது 11 பேரும் சிதறி ஓடினாங்க. ஏன் சொன்னால் அவங்க அற்ப விசுவாசிகளாய் காணப்பட்டாங்க. ஆண்டவரை 100க்கு 100 அங்கே விசுவாசிகளை ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தர் மறுதளித்தார். மற்ற என்ன செய்கிறாங்க, மற்ற அனைத்து பேரும் என்ன செய்கிறாங்க, அவங்க சிதறி ஓடி. ஏன் சிதறி ஓடினாங்க? அவங்க அற்ப விசுவாசிகளாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கவலை வரும்போது சிதறி ஓடுவதை காட்டிலும், கவலை வரும்போது ஆண்டவரை தேடுவதை விட்டுவிடுவதை காட்டிலும், கவலை வரும்போது ஜபிப்பதை குறைப்பதை காட்டிலும், கவலை வரும்போது ஆண்டவரை ஆராதிப்பதை குறைப்பதை காட்டிலும், கவலை வரும்போது தான் அதிகமாக ஜெபம் பண்ணணும், கவலை வரும்போது தான் அவர் அதிகமாக தேடணும், கவலை வரும்போது தான் அவர் அதிகமாக துதிக்கணும். அப்போ தான் பிசாசை நாம் வெற்றி கொள்ளலாம். அல்லேலூயா. கவலையை தேவன் கொடுக்கிறவர் இல்லை, கவலை பிசாசு கொடுக்கிறான். ஆண்டவரை போதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்போதும் தம்முடைய ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். பிசாசு எப்போதும் கவலை கொடுக்கிறதுனால இந்த கவலை நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் நபர்ந்தால் தான் நாம் வெற்றி பெறலாம். அல்லேலூயா. அதனால என்ன செய்கிறாங்க, இப்படி என்ன செய்கிறாங்க, இயேசு ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வேலை சீசன் கேட்டு இருப்பாங்க, ஆண்டவரே பக்கத்து ஊருக்கு போகிறோம், சாப்பிட எதனா கிடைக்குமா, ஹோட்டல் இருக்குதா, ஏதாவது வீடு இருக்குதா, யாராவது வீட்டில் சாப்பாடு போடுவாங்களா, இப்படி கேட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் தன்னோடு கூட வருகிற சீஷரை பார்த்து சொல்றார். இந்த கவலை யார் படணும்? இவையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தார் கவலைப்படுறாங்க, ஆனால் கூட இவைகள் உங்களுக்கு வேண்டியது உள்ளதாக இருக்கிறது என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். நமக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் பிதாவானவர் அறிந்திருக்கிறார் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. நமக்கு எது தேவை, என்ன தேவை, எப்போது தேவை, எப்படி தேவை, எல்லாவற்றையும் ஆண்டவராக இருக்கிற இயேசு அறிந்திருக்கிறபடினால் தேவனை சார்ந்திருக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால், தேவனோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால், அப்போ தான் உங்கள் வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். ஆண்டவரே என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கார். உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனை, போராட்டம், மன உளைச்சல், ஆண்டவரை எல்லா விதமான மன அழுத்தம் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவரை 100க்கு 100 நம்புகிற விசுவாசியாக இருக்க வேண்டுமே தவிர, இயேசுவோடு நடந்து வருகிற அற்ப விசுவாசிகளைப் போல நாம் இல்லாமல் நாம் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறலாம். அடுத்த வசனத்தை வாசித்து நாம் படிக்கலாம். சொல்லிட்டு நடந்துகிட்டே போய் சொல்கிறார் கடைசியில் அவங்களுக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. என்ன சொல்கிறார்? நல்லா பைபிள் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. என்னதான் வாழ்க்கை போராட்டத்தில் கவலைகள் பிரச்சனை வந்தால் கூட ஆண்டவர் உங்களை நடத்த நல்லவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார், இனிமேலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க நல்லவராக இருப்பார். ஆமென். அதனால் உலகத்தில் நடப்பது போல அழிவெல்லாம் இந்தியாவில் நடக்கலை, தமிழ்நாட்டில் நடக்கலை, கர்த்தர் நம்மை அதிகமாக பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதில் கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் 6 மாதம் நடத்தின தேவன் இந்த ஜூலை மாதம் 7வது மாதத்தை நடத்த நல்லவராக இருப்பார். அதனாலே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் ஆண்டவரை சார்ந்துருங்க, தேவனை சார்ந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. நாம் கவலைப்படுவோமானால் அப்போது ஆண்டவரை நாம் விசுவாசிக்கவில்லை. தேவனை விசுவாசிப்போமானால் அப்போது எதை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும்.